ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ்ல வந்து மேஜரான டிடக்ஷன்ஸே வந்து நம்ம ஹோம் லோன்ஸ்ல தான் வந்து பார்க்க முடியும். அத பத்தி தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். என் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதிலயே நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப வந்து ம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் லோன் டாக்ஸ் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, நியூ ரெஸ்யூம்க்கு எப்படி, ஓல்டு ரெஸ்யூம்க்கு எப்படி, பிளஸ் அது இல்லாம ஜாயிண்ட் ஓனரா இருந்தீங்கன்னா, அதுக்கு வந்து என்ன மாரியான டாக்ஸஸ் வந்து எப்படி அப்ளிகபிள் ஆகும்ன்றத தான் நம்ம வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நியூ நியூ ரெஸ்யூம் பார்க்கலாம். நியூ ரெஸ்யூம் பொறுத்தவரைக்கும், நீங்க ஓன் ஓன் ப்ராப்பர்ட்டி அதாவது செல்ஃப் ஆக்குபைடா நீங்க கிளைம் பண்றீங்க அப்படின்றபோது, உங்களால அ ஹ ஹவுஸ் அந்த லோன் வந்து நீங்க கிளைம் பண்ணிக்க முடியாது. இன்கேஸ் நீங்க வந்து அத லெட் அவுட்டா ஒரு ரென்டல் இன்கம் மாரி காட்டுறீங்க அப்படின்றபோது, உங்களால வந்து நீங்க இன்ட்ரெஸ்ட் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். நியூ டாக்ஸ் ரெஜிம்ல. இப்போ ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, 80சில வந்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். 80சில வந்து பார்த்தீங்கன்னா, 1.5 லேக்ஸ் வரைக்கும் நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு நீங்க இப்ப ஹோம் லோன் பே பண்றீங்கன்னா, அதுல பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த பிரின்சிபல் போர்ஷனையும் அடுத்து அந்த ஸ்டாம்ப் டியூட்டி இன்கேஸ் ஏதாவது வீடு வாங்கும்போது ஸ்டாம்ப் டியூட்டி ஏதாவது பே பண்ணுவீங்க. அதையும் வந்து சேர்த்து நீங்க 80சில வந்து கிளைம் பண்ணிக்கலாம். மீதி இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் வந்து அண்டர் செக்ஷன் 24பில வந்து நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இப்ப இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா, 3 விதமான இன்ட்ரெஸ்ட் இருக்கு. 3 விதமான ப்ராசஸ் வந்து இருக்கு. இப்ப அண்டர் செக்ஷன் 24பில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து செல்ஃப் ஆக்குபைட்னா அப் டூ 2 லேக்ஸ் வரைக்கும் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க லெட் அவுட் பண்றீங்க அப்படின்றபோது, நீங்க வந்து ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டையும் வந்து நீங்க வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ நீங்க ரென்ட் காட்டுறீங்களோ, மீதி இருக்க இன்ட்ரெஸ்ட்ட வந்து நீங்க வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த பிரின்சிபல் பிளஸ் ஸ்டாம்ப் டியூட்டி வந்து 80சில வந்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். அந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் வந்து நீங்க வந்து அந்த செக்ஷன் 24பில வந்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். இன்கேஸ் லெட் அவுட்டா இருந்தீங்கன்னா, நீங்க ஃபுல் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். இப்ப செக்ஷன் 80இன்னு ஒண்ணு இருக்கு. அந்த செக்ஷன் 80இல வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 50,000 வரைக்கும் நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஆனா வந்து ஒரு 3 கண்டிஷன்ஸ் வந்து நீங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லோன் வந்து பார்த்தீங்கன்னா 35 லேக்ஸ்க்குள்ள இருக்கணும். அ அதாவது 35 இல்லன்னா 35 லேக்ஸ்க்குள்ள வந்து இருக்கணும். அது ஒரு ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூ வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து 50 லேக்ஸ்க்கு மேல இருந்திருக்கக்கூடாது. 50 லேக்ஸ் இருக்கலாம். 50 லேக்ஸ் கீழயும் இருக்கலாம். அந்த மாரி இருந்தா நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 வந்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாரி இந்த ஹோம் லோன் வந்து எந்த பீரியட்குள்ள இருக்கணும்னா, 1 ஏப்ரல் 2016ல இருந்து 31 மார்ச் 2017 அந்த 1 வருஷத்துக்குள்ள வந்து இந்த ஹோம் லோன் வந்து நீங்க எடுத்துக்கணும். அந்த 1 வருஷத்துல இருக்கவங்களுக்கு மட்டும் தான் இந்த 50,000 வந்து எலிஜிபிலிட்டி. இன்கேஸ் நீங்க அது இல்லாம 1/4/2027 28 அந்த மாரி 18, 19 அந்த மாரி ஏதாச்சும் எடுத்திருந்தீங்கன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களால வந்து கிளைம் பண்ண முடியாது. அதே வந்து செக்ஷன் 80இஏன்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அப் டூ 1.5 லேக்ஸ் வரைக்கும் நீங்க வந்து லோன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இதுல வந்து சம் கண்டிஷன்ஸ் வந்து இதுவும் வந்து அப்ளிகபிள் ஆகும். இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ இல்லனா அந்த ஸ்டாம்ப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, 45 லேக்ஸ வந்து தாண்டி இருக்கக்கூடாது. ஒண்ணு 45 லேக்ஸ் இருக்கலாம். இல்லன்னா அந்த 45 லேக்ஸ்க்குள்ள இருக்கணும். இது ஒரு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த செக்ஷன் கிளைம் பண்றீங்கன்னா, அண்டர் செக்ஷன் 80இ வந்து நீங்க வந்து கிளைம் பண்ண முடியாது. ஒண்ணு 80இஏ கிளைம் பண்ணணும். இல்ல 80இஇ தான். இது 2த்துல ஏதாச்சும் ஒண்ணு தான் கிளைம் பண்ணணும். 3 கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எந்த வருஷத்துக்குள்ள இருக்கணும்னா, இந்த ப்ராப்பர்ட்டி லோன் வந்து எந்த வருஷத்துக்குள்ள எடுத்துக்கணும்னா, 1/4/2029ல இருந்து 31 மார்ச் 2022 அதாவது இந்த கோவிட் அந்த பீரியட்குள்ள நீங்க எடுத்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த 1.5 லேக்ஸ் வரைக்கும் லிமிட் வந்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா 50,000 இதுல 1.5 லேக்ஸ் அது இல்லாம இதுல வந்து என்னன்னா, அண்டர் செக்ஷன் 80இல வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஏப்ரல் 2016ல இருந்து அந்த 2017 இந்த 1 வருஷத்துக்குள்ளனா நீங்க அந்த 50,000 வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 1/4/2019ல இருந்து 31 மார்ச் 2022 இந்த ஒரு 3 பீரியட் அதாவது 19, 20, 2021 இந்த 2 வருஷத்துக்குள்ள நீங்க ஏதாச்சும் ஒரு லோன் எடுத்திருந்தீங்கன்னா, அந்த லோனுக்கு நீங்க எக்ஸ்ட்ராவா 1.5 லேக்ஸ் வந்து நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இப்ப ஜாயிண்ட் ஓனர்ன்ற போது 3 கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகும். இப்ப ஜாயிண்ட் ஓனர் வந்து டிடக்ஷன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பண்ணிக்கலாம். ஆனா பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் ஓனர் கண்டிஷன் 2 பேருமே வந்து ரீபேமெண்ட் பண்ணணும். அது இல்லாம அந்த ஷேர் ஆஃப் ஓனர்ஷிப்லயும் வந்து அந்த இன்கேஸ் நீங்க இப்ப டீட் போனீங்கன்னா, அந்த டீட்ல வந்து உங்க 2 பேர் நேமும் வந்து மென்ஷன் ஆயிருக்கும். அப்ப மென்ஷன் ஆயிருக்கும்போது, நீங்க வந்து
ஹவுஸ் லோன் வந்து நீங்களும் கிளைம் பண்ணிக்கலாம், அவங்களும் கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 பேருமே வந்து ரீபேமெண்ட் பண்ணணும். இது வந்து 2 பேருமே ரீபேமெண்ட் பண்றதுக்கு எப்படி நம்ம சர்டிஃபிகேட் வேணும்னா, நீங்க பேங்க்ல வந்து கேட்டீங்கன்னா, அவங்களே வந்து குடுப்பாங்க. இந்த மாரி 60% இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல், இன்னொரு 40% வந்து இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல்னு சொல்லி அவங்களே ஒரு சர்டிஃபிகேட் மாரி குடுப்பாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கேன் ஐ கிளைம் டாக்ஸ் எக்ஸம்ப்ஷன் ஃபார் ப்ராப்பர்ட்டி இன் மை வைஃப் நேம் ஃபார் விச் ஐ அம் பேயிங் த ஃபுல் இஎம்ஐ சின்ஸ் வென் ஐ அம் த டீம்டு ஓனர். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நான் சம் ரீசனுக்கெல்லாம் என்னோட ஒய்ஃப் நேம்ல வந்து நான் ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டேன். பட் ஆனா அதுக்கான ரீபேமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் வந்து பே பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து கிளைம் பண்ணலாமா கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அ பிராக்டிகலா பார்த்தீங்கன்னா, இந்த நேமும் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட டீட்ல மென்ஷனா இருக்காது. ஹோம் லோன்ல எதுலயுமே மென்ஷனா இருக்காது. அப்படின்னும்போது இது கிளைம் பண்றது தப்பு. பண்ணா கூட உங்களுக்கு வந்து நம்ம இன்கேஸ் ஃபியூச்சர்ல உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ் வந்தா கூட, இது வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது. நீங்க பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பேச முடியாது. இன்கம் டாக்ஸ் ஆஃபீசர், அசஸிங் ஆஃபீசர் யார்கிட்டயுமே வந்து அந்த அளவுக்கு பேசிக்க முடியாது. எதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ப்ராப்பர்ட்டி டீட்ல உங்க நேம் எதுவுமே மென்ஷன் ஆயிருக்காது. அதுவும் இல்லாம ஹோம் லோன் போம்போது ப்ராப்பர்ட்டி ஓனர் யாரோ அவங்க தான் வந்து மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இது வந்து உங்களால சத்தியமா வந்து அ கிளைம் பண்ணிக்க முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து நாங்க 2 பேருமே வந்து 100% டாக்ஸ் பெனிஃபிட் வந்து எடுத்துக்கலாமா? கேன் ஐ கிளைம் 100% டாக்ஸ் பெனிஃபிட் ஆஸ் கோ-ஓனர்? எஸ். இஃப் அதர் கோ-ஓனர் டஸ் நாட் கிளைம் த ஷேர் ஆஃப் எக்ஸம்ப்ஷன். இப்ப அதாவது பார்த்தீங்கன்னா, இப்ப இன்னும் எங்க அண்ணன் நானும் பிரதர் வந்து 2 பேரும் வாங்குவோம். பட் நான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிளைம் பண்ணலான்னும்போது, அவங்க வந்து கிளைம் பண்ண என்ன பண்ணீங்கன்னா, அவங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து கிளைம் பண்ணாதனால, அவங்க வந்து ஃபுல் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் பத்தி எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரி ரெகுலரா வந்து அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.